லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இவகிட்ட என்ன மாப்பிள்ள தன்மையா பேசிக்கிட்டு இருக்கீங்க? சட்டு முட்டு எடுத்து வெளியே போடுங்க. இல்ல, அவர் வரட்டும், நான் சொல்லிட்டு போறேன். இங்க பார், அந்த வெட்டி நியாயம்லாம் இங்க வேணாம். அவன் இங்க வரும்போது நீ இருக்க கூடாது. அதுக்குதான் உன் பெட்டியெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அகிலன் தான் என்ன டார்ச்சர் பண்ணி கூப்பிட்டான், அதான் நான் போனேன். அவன் தான் உன்னை விக்கிறதுக்கு பிளான் பண்ணான்னு சொன்ன, இப்ப மாத்தி பேசுற. அப்ப முதல்ல சொன்னது போய் தானே? இல்ல, நான் சொன்னது உண்மை. அவன் திரும்ப ஏன் வந்தான்னு சத்தியமா எனக்கு தெரியாது. இப்ப எதுக்கு தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அவளை முதல்ல வெளியில அனுப்புங்க. இல்ல, நான் அவர் இல்லாம போக மாட்டேன். அவர்கிட்ட சொல்லாம நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். எவ்வளவு அழுத்தமா இருக்கா பாரு. நாம கொஞ்சம் தலையாட்டணும், நம்மளையும் திருமாற மாதிரி தலையாட்டி மம்மியா மாத்திடுவா. ஏய், சொல்லிக்கிட்டே இருக்க, அப்படியே நின்னுகிட்டே இருக்க. முதல்ல இருந்து போ, நகர், போடி வெளியில. இல்ல, அவர் வரட்டும். போடி, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, போடி வெளியில. அவர் வந்ததும் நான் சொல்லிட்டு போயிடுறேன். அதெல்லாம் முடியாது, நீ போய்தான் ஆகணும். அகல்யா, விடு, திருமாறன் வரட்டும். அவன் வர வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியாது. கொஞ்சம் சும்மா இருங்க. இவள அரெஸ்ட் பண்ணணும், அதுக்கு திருமாறன் வரட்டும். வீட்டுக்கு வெளியே வச்சு அரெஸ்ட் பண்ணாலும் சரி, இல்ல ஆத்துல பிடிச்சு தள்ளி விட்டாலும் சரி, இவன் இந்த வீட்டுக்குள்ள இருக்க கூடாது, அவ்வளவுதான். ஏய், போடி, போடி வெளியில. போடி. அம்மா, என்னம்மா பண்றீங்க? பாருங்க, என்னோட நிலைமைய பாருங்க. சாருமதி, எழுது. என்ன மன்னிச்சிருங்க, நான் போயிடுறேன். என்ன எல்லாருமா சேர்ந்து அவமானப்படுத்துறாங்க. என்னால தாங்கிக்க முடியல, செத்து போயிடலாம் போல இருக்கு. ஏய் திருமாரா, உன்னை பார்த்தது டிராமா அதிகமாயிடுச்சுடா. அம்மா, உண்மை தெரியாம பேசாதீங்கம்மா. இன்னும் என்னடா தெரியணும்? இவளும் அகிலனும் கூட்டு களவாணிங்கன்னு வெட்ட வெளிச்சமா ஆயிடுச்சு. இதுக்கு மேல என்னடா வேணும்? அவன் என்னமோ திட்டத்தோட தான் இவளை இந்த வீட்டுக்குள்ள அனுப்பியிருக்கான். சூனிய வைக்க வந்தாளா இல்ல சொத்துக்கு ஆசைப்பட்டு வந்தாளான்னு தெரியல. அதெல்லாம் நமக்கு தெரியவும் வேண்டாம். துஷ்டங்களை தூர விலக்கி விட்டுறணும், அதான் நல்லது. இவ இங்க இருக்கிற ஒவ்வொரு நொடியும் நமக்கு கெட்ட நேரம் தான். என்ன பொறுத்த வரைக்கும் இவ ஜெயில தான் இருக்கணும். என் தம்பிய தூண்டி விட்டவளை இவளதான் இருக்கணும். கொஞ்ச நேரம் எல்லாரும் சும்மா இருக்கீங்களா? மாறா, இனிமே எங்களை அடக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இவ்வளவு அகிலனும் சேர்ந்துதான் இத்தனை வேலையும் பண்ணாங்கன்றது நிரூபணம் ஆயிடுச்சு. தயவு செஞ்சு சாருமதி அனுப்பிடுறா, அதான் எங்க எல்லாருடைய விருப்பமும். அப்பா, புரியாம பேசாதீங்கப்பா. அகிலனை எங்களுக்கு பிடிச்சு கொடுத்ததே சாருமதி தான்ப்பா. டேய், என்னடா சொல்ற? ஆமாப்பா, அகிலன் வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணான்னு சாருமதி தான் எனக்கு போன் பண்ணியே சொன்னான். அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அகிலன் பின்னாடி சாருமதி போனத நாங்க எங்க கண்ணால பார்த்தோம். என்கிட்ட போன்ல விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் தான் அகிலனை மீட் பண்ணவே சாருமதி கிளம்பினா. அதிரா, அப்ப எப்படி நாங்க கரெக்டா வந்து கேட்டல்ல, அதுக்கு பதில் சாருமதி தான். இன்னைக்கு சாருமதி இல்லனா அகிலனை நாங்க பிடிச்சிருக்கவே முடியாது. இவன் நம்ம வீட்டுக்கு மட்டும் இல்ல, நம்பி போனவனுக்கும் துரோகம் பண்ணிருக்கா. நான் தெரியாம கேக்குறேன், அகிலன் தப்பு பண்ணிருந்தா இவ்வளவு தானே அது கொடந்த. இவளையும் கைது பண்ணிருக்கணும்ல, அவனை மட்டும் புடிச்சு உள்ள வச்சிருக்கீங்க. ஓர வஞ்சனையா? அகிலன் சாருமதியை காசுக்கு விலை பேசியிருக்கான். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? பாருங்க, கண்டிப்பா சாருமதி திருமாறன வசியம் பண்ணிருக்கா. சரி, அப்படியே சாருமதி தான் அகிலனை புடிச்சு கொடுக்கறதுக்கு உதவியா இருந்தானே வச்சுக்கலாம்.
அதுக்காக ஒரு நன்றியை சொல்லிட்டு அவ பிறந்த வீட்டுக்கு அனுப்பிடு. இங்கெல்லாம் வச்சிருக்க வேண்டாம். இல்ல, சாருமதி இங்க தான் இருப்பா. சாருமதி திருந்தினதுக்கு அப்புறமும் அவளை நாம அனாதையா விடுறது பாவம். சரண்யா சொன்ன மாதிரி அவ உனக்கு வசியம் தாண்டா பண்ணியிருக்கா. அதான் சொன்னதையே சொல்லிட்டு இருக்க. இவளால நம்ம வீடு சந்தை கடை மாதிரி கிடக்கு. அவளை ஏன் அனுப்பாம அடம் பிடிக்கிறேன்னு எனக்கு தெரியல. மா, வாக்கு கொடுத்துட்டம்மா. ஐயோ, உன்னை எப்படி திருத்துறதுன்னு எனக்கு தெரியலடா. என்னை யாரும் திருத்த வேண்டாம். நான் புரிய வைக்க வேண்டியது ஆதிராவுக்கு மட்டும்தான். ஆதிரா, நீ போன் பண்ணும்போது நான் எடுக்காததுக்கு காரணம் சொல்லிட்டேன். சாருமதி தான் அங்க வர சொன்னான்றதையும் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான். நான் உங்களை மட்டும் தான் நம்புறேன். எல்லா பிரச்சனையும் இவகிட்ட இருக்கு. அவனை ஒண்ணு இல்லன்னு பண்றதை விட்டுட்டு நம்புறா. இல்ல என் தலை எழுத்து. சாருமதி, பேக் எடுத்துக்கிட்டு உள்ள போ. சொல்றத கேளுங்க. கேட்கறதுக்கும் எதுவும் இல்ல, பேசுறதுக்கும் எதுவும் இல்ல. உள்ள போனா போ. போ. ஏமா, எதுக்கு பாப்பா அழுவுது? பசியா இருக்கும் பாட்டி. பசியெல்லாம் ஒண்ணும் இல்ல, இப்பதான் பால் கொடுத்தேன். தூக்கம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். தூக்கத்துக்காகலாம் இப்படி அழமாட்டான். பெத்தவன் எனக்கு தெரியாதா? பெத்துட்டா மட்டும் போதாது. நீ குழந்தைய விட, நான் பாத்துக்கிறேன். ஏய், குழந்தை மேல உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. தள்ளி போயிடு. என்ன ஆள் ஆளுக்கு மிரட்டிட்டு இருக்கீங்க? குழந்தை என்னோடது. என்னோட குழந்தைய தொடக்கூட விட மாட்டேங்கிறீங்க. உனக்கு குழந்தை மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்லைன்னு இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். இருக்கிற இடத்த தக்க வச்சுக்கிறதுக்காக அம்மா வேஷம் போட்டு நடிச்சிட்டு இருக்க. எதையாவது பேசணும்னு பேசாதீங்க. எனக்கு என்னோட குழந்தை மேல எப்பவுமே பாசம் இருக்கு. பாசமா? உனக்கா? இத வெளியே போய் சொல்லாத, சிரிக்க போறாங்க. 1000 பேர் சிரிச்சாலும் 1000 குறை சொன்னாலும் குழந்தை என்னோட ரத்தம். நாளைக்கு அவ வளர்ந்தானா நான் தான் உண்மையான அம்மான்னு தெரிஞ்சா என்கிட்ட தான் வந்து நிக்க போறா. 2 மாசம் முட்டிப்பால் கொடுத்து வளர்த்துட்டா குழந்தைக்கு இவ அம்மா ஆயிட முடியுமா? குழந்தை என்னோட உயிர், என் உடம்புல வளர்ந்த உயிர். அந்த கடவுளே நேர்ல வந்தாலும் என்னையும் என் குழந்தையும் பிரிக்க முடியாது. திருமாறன் கூட ஏற்கனவே சொல்லிருக்காரு, மறந்துட்டீங்களா? ஏய், நாளுக்கு நாள் ஓ சேட்டு அதிகமாயிட்டே போகுது. பொட்டி பாம்பா உள்ள வந்துட்டு இப்ப குரலை ஒசத்தி பேசுறியா? குழந்தை விட்டுட்டு ஓடி போனியே, நாங்க யாராவது கேட்டோமா? நல்லா கேளு. நீயா தானே வேண்டான்னு விட்டுட்டு போன. இப்ப என்ன திடீர்னு பாசம் வந்துருச்சு? ஏன்னா உனக்கு இந்த வீட்ல இருக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் வேணும். திருமாற மட்டும் பத்தாது. நீ வாழ்க்கை முழுக்க இந்த வீட்ல டேரா போடணும்னா குழந்தைக்கு அம்மாங்கிற பேரை நீ தக்க வச்சுக்கணும். அகிலன் கூட சேர்ந்து திட்டம் போட்டு வச்சிருக்கால, அந்த திட்டத்துல குழந்தைக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன வேணாலும் கற்பனை பண்ணிக்கோங்க. நான் திருந்திட்டேன்னு திருமாறன் நம்பிட்டாரு, அது எனக்கு போதும். இப்ப என்னோட குழந்தை எனக்கு திரும்ப வேணும். அந்த பேச்சுக்கு வாங்க. ஏய், நாங்க என்ன பஞ்சாயத்தா பேசிட்டு இருக்கோம்? உனக்கு ஏற்கனவே தீர்ப்பு எழுதியாச்சு. உனக்கு இந்த வீட்ல ஒண்ணுமே இல்ல. குழந்தைக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இதெல்லாம் அநியாயம். தாயும் பிள்ளையும் பிரிச்சா அதை விட பாவம் என்ன இருக்கு? நீங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க.
பாத்தீங்களா, நம்ம வீட்ல இருந்துகிட்டு நமக்கே சாபம் விடுறா. ஒவ்வொரு தடவையும் நீ வெளியில போகாம தப்பிக்கிறல, அதான் உனக்கு கொழுப்பு ஏறிடுச்சு. என்ன என்ன வேணாலும் திட்டுங்க, அடிங்க, நான் செஞ்ச தப்புக்கு அனுபவிக்கிறேன். ஆனா என் குழந்தைய மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க. நான் அவளை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிய முடியாது. பாத்தியா இவளோட டிராமாவ? கெஞ்சுறதும் மிஞ்சுறதும் மாத்தி மாத்தி நடிப்ப கொட்டுறாளே. அத வச்சுதானே திருமாறனை ஏமாத்திட்டு இருக்கா. என்ன ஏன் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? என்ன நம்புங்க ப்ளீஸ். நான் தெரிஞ்சிட்டேன். ஹே, ஏன் இப்படி போலியா நடந்துக்கிற? 4 குழந்தை இருக்கிற இடத்துல இந்த குழந்தைய வச்சா உனக்கு அடையாளமே தெரியாது. அந்த அளவுக்கு தான் நீ குழந்தைய பாத்திருக்கேன், பழகி இருக்கேன். உன்னோட சுயநலத்துக்காக பெத்த குழந்தைய யூஸ் பண்ண நினைக்கிறியா? உனக்கெல்லாம் அசிங்கமா இல்ல? நான் குழந்தைய யூஸ் பண்ணி வாழணும்னு ஆசைப்படல. அத நீ தான் பண்ற ஆதிரா. என் குழந்தை மட்டும் இல்லனா உனக்கு இந்த வாழ்க்கையே இல்ல. குழந்தைய பாத்துக்கிற வேலைக்காரியா தானே நீ முதல்ல ஏன் இடத்த பிடிச்ச? வேலைக்காரி ஸ்தானத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இன்னைக்கு வீட்டுக்காரியா மாறிட்டேன். அதுக்கு காரணம் யாரு? என்னோட குழந்தை. இப்ப சொல்லு, யாரோட வாழ்க்கை அசிங்கமா இருக்கு? திருமாறன் பக்கத்துல இருந்து யோசிச்சு பாரு. குழந்தைக்காக நேசிக்கிற நீ எங்க? 2 வருஷம் குடும்பம் நடத்தின நான் எங்க? திருமாறனுக்கு இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே என் மேலதான் காதல் அதிகம். அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு அகிலம் கூட ஓடி? அது என்னோட இஷ்டம். என்ன பிடிச்சவங்களை விட என்ன பிடிச்சவங்க தான் எனக்கு முக்கியம். எவ்வளவு திமிர் இருந்தா ஏன் முன்னாடி இப்படி பேசுவ? வேணா பாட்டி, விடுங்க. என் மேல கைய வச்சா வெளியில போறது நீதான். அதையாவது புரிஞ்சு வச்சிருக்கியே, அது வரைக்கும் சந்தோஷம். எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. எனக்கு திருமாறனை பிடிச்சிருக்கு. நான் திரும்பவும் அவர் கூட ஒண்ணு சேருவேன். இத யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. ஏய், இதுக்கு மேல பேசினா இப்பவே உன் கழுத்தை நெரிச்சு கொண்டுடுவேன். எல்லாம் அவன சொல்லணும். அவன் குடுக்கிற இடம் தான் இவ இப்படி எல்லாம் ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. உனக்கு இப்படி எல்லாம் நடக்கணும்னு தலையில எழுதி இருக்கு. என்னோட முதல் வேலை குழந்தைய வச்சு திருமாறன் மனசுல இடம் பிடிக்கணும். அப்புறம் இவங்களெல்லாம் வழி கொண்டு வந்துடலாம். மதிரா, ஏன் இப்படி பண்ற? நான் என்ன பண்ண? இப்ப எதுக்கு உண்ணாவிரதம் இருக்க? எனக்கு பசிக்கெல்லாம் அதான் படுத்துட்டேன். ஓ, என்ன ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நான் சொல்றதெல்லாம் உண்மை ஆதிரா. சாருமதி தான் அகிலனை பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணா. அததான் அப்பவே சொல்லிட்டீங்களே. அத நம்பி இருந்தா நீ ஏன் இப்படி இருக்க? இப்போ சாருமதி ஒரு கெஸ்டா தான் இந்த வீட்ல இருக்கான்னு உங்ககிட்ட தெளிவா நான் சொல்லிட்டேன். ஆனா சாருமதி மனசுல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க இல்லாதப்போ என்னன்னு பேசினான்னு தெரியுமா? வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் எப்படி நடந்துக்கிறான்னு தெரியுமா? உங்களுக்கு தெரியாத விஷயம் எவ்வளவோ இருக்குங்க. நான் சாருமதியை குறை சொல்லணுன்றதுக்காக சொல்லல. நீங்க குடுக்கிற இடத்த அவ அட்வான்டேஜா எடுத்துக்கிறா. நீங்க அவ பக்கம் பேசுறதுனால இந்த வீட்டுல எதையுமே சாதிச்சிடலாம்னு நினைக்கிறா. போதும் ஆதிரா, இதுக்கு மேலே நீ சாருமதியை பத்தி பேசாத. எதுக்கு உங்களுக்கு கோவம் வருது? ஏன்னா நீங்க எல்லாரும் ஆரம்பத்துல இருந்தே ஒன்னையே பிடிச்சு பேசிட்டு இருக்கீங்க. இப்ப சாருமதி நிறையவே மாறிட்டா, ரொம்பவே திருந்திட்டா. இந்த வீட்டுல ஒருத்தர் கூட அதை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. எல்லாரும் கூடி கூடி
அவளுக்கு எதிராவே பேசிட்டு இருக்கீங்க. அவ பண்ற சின்ன சின்ன தப்ப கூட பேசி பேசி பெருசாக்குறீங்க. சாருமதிக்கு இருக்கிற மனப்பிரச்சனை போய் உங்க எல்லாருக்கும் தான் மைண்ட் குழம்பி போயிடுச்சு. இன்னைக்கு நான் அகிலனை அரெஸ்ட் பண்ணிருக்கேன்னா அதுக்கு காரணம் சாருமதி. அவனால அவ அத்தனை கஷ்டத்தை அனுபவிச்சுட்டா. பழசெல்லாம் மறந்துட்டு நிம்மதியாருன்னு நான் சாருமதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க எல்லாரும் பழச மட்டுமே அவகிட்ட பேசி மறக்க முடியாம காயப்படுத்திட்டு இருக்கீங்க. மத்தவங்க பண்றது கூட எனக்கு கஷ்டமா தெரியல ஆதிரா. ஆனா நீ அவங்கள மாதிரி பேசுறதா என்னன்னு சொல்றது? இப்படியே போச்சுன்னு வையேன், நமக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் உடைஞ்சிரும் ஆதிரா. அப்போ அவளுக்காக என்ன ஒதுக்கி வச்சிருவீங்களா? இப்பவும் நீ புரிஞ்சுக்கல பாரு. அவளை பத்தி நீ பேசுறதுனாலதான் நான் ஒதுங்கிடுவேன்னு சொன்னேன். ஆனா அதை நான் செய்ய மாட்டேன். நான் ஏதோ டென்ஷன்ல சொல்லிட்டேன். எனக்கு தலைவலியா இருக்காதிரா. சில கேஸ் திரும்ப திரும்ப ஒரே இடத்துல வந்து நிக்கும். அப்படி ஒரு சூழ்நிலையில தான் இப்ப நம்ம ஃபேமிலி இருக்கு. சரிங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு ஓப்பனா சொல்லிடுங்க. சாருமதிய பத்தி நான் சொல்றதெல்லாம் பொய்ன்னு நினைக்கிறீங்களா? சில நேரம் அப்படி நடந்திருக்கலாம். ஏன்னா சாருமதி டிப்ரெஷன்ல இருக்கா. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் அவளை பத்திரமா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். வாழ தெரியாம போனவங்க வாழ்க்கையே இழந்துட்டதா அர்த்தம் இல்ல. அவங்களுக்கு மிச்ச வாழ்க்கை இருக்கு. எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எல்லா உரிமையும் இருக்கு. ஆதிரா, நான் திரும்பவும் சொல்றேன், சாருமதி இடத்துல யார் இருந்திருந்தாலும் நான் இதே மாதிரி தான் உதவி செஞ்சிருப்பேன். இதுல நீ பர்சனலா பயப்படுறதுக்கும் யோசிக்கிறதுக்கும் ஒண்ணுமே இல்ல ஆதிரா. நீ திரும்ப திரும்ப அவளை குறை சொல்றதா எனக்கு கோவமா வருது. எப்பவும் போல உங்க முடிவை சொல்லிட்டீங்க, அவ்வளவுதானே? ஏய், உன்னை என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல ஆதிரா. எனக்கும் அப்படியே தாங்க இருக்கு. சாருமதி, கோலம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு சாருமதி. அதை விட நீ சந்தோஷமா இருக்கிறத பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன், மாறிட்டேன். என்ன குற்றம் சொல்றதையும் நான் நிறுத்திட்டேன். இப்படி ஒரு சாருமதியை தான் நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்தேன். என்னோட மாற்றத்துக்கு நீங்க மட்டும்தான் காரணம். தப்ப குத்தம் சொல்லாம கடந்து போகணும்னு கத்து கொடுத்துருக்கீங்க. நீங்களும் மத்தவங்க மாதிரி பேசியிருந்தீங்கன்னா நான் சோர்ந்து போயிருப்பேன். எனக்கு நம்பிக்கை கொடுத்து நல்ல விஷயத்தை எடுத்து சொன்னீங்க. நான் இப்ப ரொம்ப ஃப்ரீயா ஃபீல் பண்றேங்க. அகில அவன் பண்ணதுக்கு தண்டனை அனுபவிக்கிறான். நான் இனிமே குடும்பம் குழந்தைன்னு அப்படியே இருந்துட போறேன். ரொம்ப நல்லது சாருமதி. இனி எல்லா நாளும் உன் வாழ்க்கையில ரொம்ப நல்ல நாள். அதிரா, என்ன பண்ற? வாசல் தெளிக்கிறேன். சாருமதி கோலம் போட்டிருக்கா, அத நீ பாக்கலையா? அவ எதுக்கு கோலம் போடுறான்? அவதான் நம்ம வீட்டு கெஸ்ட் ஆச்சே. கெஸ்ட் போட்ட கோலம் நம்ம வாசல்ல இருக்கலாமா? அதிரா, உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு எதுவும் ஆகலங்க. அவளுக்கு தான் என்னமோ ஆயிருச்சு. காலையில குளிச்சு தலை முழுகிட்டு என்ன பண்றேன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்கா. இந்த வீட்டுக்கு மருமகன் ஒருத்தி இருக்கா. நான் செய்யற வேலையெல்லாம் இவ எதுக்கு செய்யறா? அதிரா, இன்னைக்குதான் சாருமதி கொஞ்சம் ரிலீஃப் ஆன மாதிரி இருந்தா. அது உனக்கு பிடிக்கலையா? எனக்கு பிடிக்கலங்க. நான் தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேனே, அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில வீட்டு வேலை செய்யற அளவுக்கு வளர்ந்துட்டா. இதெல்லாம் எனக்கு தேவையா? உங்களை நம்பி நான் இருக்கிறதுனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது.
அதுக்குன்னு என்ன நம்ப மாட்டேன்னு சொல்ல வரியா? நான் உங்களை நம்புறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்பணும். இந்த குடும்பத்தை நம்பணும். இந்த குடும்பம் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய காப்பாத்தணும். அதுக்கு என்ன வேலை செய்யணுமோ அதை நான் செய்யணும். அதுக்கு யாரு குறுக்க நின்னாலும் அவங்கள தள்ளி விட்டாச்சு செஞ்சு முடிக்கணும். இன்னைக்கு சாருமதியோட வாழ்க்கையில நடந்திருக்கிற மாதிரி உன் வாழ்க்கையில நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அவளுக்கு பாசிட்டிவ், உனக்கு நெகட்டிவ். அதுதான் வித்தியாசம். நீங்க என்ன வேணாலும் பேசிக்கோங்க. ஆனா ஒண்ணு, என்னோட வேலைக்கு யாரு குறுக்க வந்தாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் ஒரு ஆசைக்காக தாங்க கோலம் போட்டேன். இங்க பாரு, உனக்கு யாரு கோலம் போட சொன்னா? நீ யாரு கிட்ட கோலம் பொடி எடுத்த? ஏய் அதிரா, குடு. ஏய் என்ன அதிரா குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்க? இது ஒரு சின்ன விஷயம் தானே. இன்னைக்கு நடக்கிற சின்ன விஷயம் தாங்க நாளைக்கு பூகம்பமா வெடிக்கும். அத்தை சொல்லும்போது, அம்மா சொல்லும்போது எனக்கு பெருசா தெரியலங்க. இப்போ நடக்கிற எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கு. அதிரா, இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி டென்ஷன் ஆயிட்டு இருக்க நீ? என்ன வேணாலும் நடக்குங்க. நான் தான் எச்சரிக்கையா இருக்கணும். கொஞ்சம் அசால்ட்டா இருந்தாலும் எல்லாமே கைவிட்டு போயிடும். நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காத ஆதிரா. நான் உன்னோட வாழ்க்கையில இன்னைக்கும் குறுக்க வர மாட்டேன். ஹோ, நீ அவரு பக்கத்துல இருக்கும்போது எப்படி பேசுவ, அவரு இல்லாதப்போ நீ எப்படி பேசுவன்னு எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டேன். ஐயோ, இல்லங்க. அதனால நீ கொஞ்சம் அடக்கிய வாசி. அதிரா ப்ளீஸ், காலையிலேயே மூட் அவுட் பண்ணாத. எனக்கு நீங்க இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ஸ்லாம் இருக்கு. நீங்க உங்க பிரச்சனையை தான் பாக்குறீங்க. என்ன பத்தின எந்த கவலையும் இல்ல, அப்படிதானே? சரி, நீ என்ன பண்றியோ பண்ணு. என்ன வேலை செய்யறியோ செய். சாருமதி, வீட்டு வேலை எதையும் நீ செய்ய வேண்டாம். கஷ்டமா இருந்தா சும்மா ஒரு வாக் போயிட்டு வா. அதோட இருந்துக்கோ. சரிங்க.